இன்னைக்கு சில்லி பேபிகார்ன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நல்ல ஹாட் வாட்டரில் உப்பு சேர்த்து பேபிகார்னை கொதிக்க வச்சு எடுத்துருங்க. அது ட்ரெயின் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக பெப்பர் தண்ணி கலந்து நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அது ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு பேனில் பொடியாக நறுக்கின பூண்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் பொடியாக நறுக்கி, கூடவே பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஆனியனும் ஒரு கேப்சிகமும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 கப் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து பேபிகார்னை சேர்த்து கூடவே எள்ளு சேர்த்து இறக்கணும்னா சில்லி